விஜயின் 3 கணக்கு அலர்ட்டான பிரேமலதா. விஜயகாந்த் பெயரை மதுரை மாநாட்டில் விஜய் குறிப்பிட்டது முதலே அரசியல் களத்தில் பல்வேறு யூகங்கள் முளைக்க தொடங்கிவிட்டன. விஜயகாந்த் மீதான விஜயின் திடீர் பாசம் குறித்த கேள்விகளும் எழ ஆரம்பித்துள்ளது. இதே கேள்வியை பிரேமலதாவும் வலுவாக எழுப்பியுள்ளார். சமீபத்தில் நடந்த மதுரை தாவேகா மாநாட்டில் பேசிய விஜய், நான் இந்த மண்ணில் கால் வைத்ததும் ஒருவரை பற்றிதான் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. சினிமா என்றாலும் அரசியல் என்றாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எம்ஜிஆர் தான். அவரோடு பழகுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அவர் மாதிரியே குணம் கொண்ட என் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு பழகுவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா என்று கூறியிருந்தார். நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? இதற்கு உடனடியாக எதிர்வினை ஆற்றிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், விஜய் சின்ன பையனாக இருக்கும் போதிலிருந்தே விஜயகாந்த் அவரை பார்த்து வந்துள்ளார். எப்போதும் விஜய் எங்களுக்கு பையன்தான் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் விஜயின் பேச்சு தேமுதிக உடனான கூட்டணிக்கு அச்சாரம், விஜயகாந்த் ஆதரவு வாக்குகளை கைப்பற்றும் அரசியல் வியூகம் என்றெல்லாம் பேச்சுக்களும் எழுந்தன. இதையடுத்து அலர்ட்டான பிரேமலதா விஜயகாந்த், ஒரு நாளும் யாரும் விஜயகாந்தாக மாறிவிட முடியாது. விஜயகாந்தின் வாக்குகளை விஜய் பிரிக்க நினைத்தால் மக்கள் ஏற்க மாட்டார்கள். விஜயகாந்த் குறித்து விஜய் பேசியதாலேயே கூட்டணியில் சேர்ந்து விடுவோம் என்பதில்லை. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது உடல்நிலை பாதிப்படைந்து இருந்த போதெல்லாம் அவரை யாரும் சந்திக்கவில்லை. அப்போது அண்ணனாக தெரியவில்லை. விஜயகாந்த் மறைந்து இத்தனை ஆண்டுகள் தாமதமாகத்தான் அவரை தெரிகிறதா என உலகம் அறிந்து உண்மையை சீமான் உரக்க சொல்லி இருக்கிறார். சீமான் பேசியது 100க்கு 100 உண்மை என்று பிரேமலதா பேசியது தாவேகாவுக்கு திகிலை கிளப்பியுள்ளது. பிரேமலதாவின் இந்த ரியாக்ஷன் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் என்பதே உண்மை. விஜயின் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரன் விஜயகாந்தை வைத்து 17 படங்களை இயக்கியுள்ளார். இதில் பெரும்பாலானவை வெற்றி படங்கள் தான். அதுபோல விஜய்க்கு செந்தூர பாண்டி படத்தில் நடித்து மிகப்பெரிய அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தவர் விஜயகாந்த். ஆனால் விஜய் கரியரில் பிஸியான பின்னர் இருவரும் தனித்தனி டிராக்கில் பயணித்தனர். இப்போது அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் விஜயகாந்தை புகழும் விஜய், அவர் தேமுதிகவை தொடங்கியது முதல் அது குறித்து எதுவுமே பேசவில்லை. இது தொடர்பாக பொது தளத்தில் பல்வேறு விமர்சனங்களும் எழ ஆரம்பித்துள்ளன. தாவேகாவின் முதல் மாநாட்டில் எதுவும் பேசாமல் இப்போது விஜயகாந்த் குறித்து விஜய் பேசியதற்கு பின்னால் 3 காரணங்கள் உள்ளன. தற்போது வரை தாவேகாவால் ஒரு கட்சியை கூட கூட்டணிக்குள் கொண்டு வர முடியவில்லை. எனவே எப்படியாவது தேமுதிகவை தன் பக்கம் கொண்டு வந்தால் அதன் மூலம் இன்னும் சில கட்சிகளை கொண்டு வரலாம் என்பதுதான் முதல் கணக்கு. விஜயகாந்துக்கு இப்போது வரை விளிம்பு நிலை மக்கள், பெண்கள் மத்தியில் ஏகோபித்த ஆதரவு உண்டு. தேமுதிக கட்சி ஆரம்பித்த போது பெரும் வரவேற்பை பெற்று பின்னர் செல்வாக்கு சரிந்தாலும் விஜயகாந்த் என்ற பிம்பத்துக்கான மவுசு எப்போதும் குறைந்ததே இல்லை. விஜயகாந்தின் மனித நேயத்துக்கும் தடாலடி பேச்சுக்கும் இயல்பான நடிப்புக்கும் இப்போதும் ஃபாலோயர்ஸ் அதிகம். எனவே விஜயகாந்தை கையில் எடுப்பதன் மூலம் அவர்களை கவரலாம் என்பது விஜயின் 2வது கணக்கு. 3வது கணக்கு மிக முக்கியமானது. விஜயகாந்த் புதிதாக கட்சி தொடங்கி 10% மேல் வாக்கு வங்கியை பெற்றவர். அதாவது தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை விரும்பிய வாக்காளர்களின் தேர்வாக இருந்தவர். எனவே இப்போது மாற்றத்தை உருவாக்குவேன் என்று பேசும் தனக்கு அந்த வாக்குகளில் குறிப்பிட்ட சதவீதம் கிடைக்கும் என நம்புகிறார் விஜய். இதனை தவிர்த்து விஜய்க்கு வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக அளவு செல்வாக்கு உள்ளது.
இந்த இரு பகுதிகளிலும் ஏற்கனவே செல்வாக்கு செலுத்தியவர் விஜயகாந்த். 2024 தேர்தலில் கூட விருதுநகரில் விஜயகாந்த் மகன் நூலிலையில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். எனவே விஜயகாந்தை பிளக்ஸுகளில் பயன்படுத்துவது, பேச்சில் புகழ்வது என அரசியல் செய்தால் தாவேகாவுக்கு கூடுதல் மைலேஜ் கிடைக்கும் எனவும் கணக்கு போடுகிறார் விஜய். விஜயகாந்தின் மறைவுக்கு பின்னர் பல அரசியல் தலைவர்களும் அவரை புகழ்பாடவும் புகைப்படத்தை பயன்படுத்தவும் ஆரம்பித்து விட்டனர். ஏனென்றால் மேற்சொன்ன கணக்குகள் அவர்கள் மத்தியிலும் உண்டு. ஆனால் சினிமாக்காரர் என்ற வகையில் தனக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கும் என்பது விஜயின் எண்ணம். தமிழக அரசியலில் குறுகிய காலத்தில் தடம் பதித்தவர் விஜயகாந்த். அவர் உருவாக்கிய தேமுதிக இன்னும் உயிர்ப்புடன் உள்ளது. இந்த சூழலில் விஜயகாந்தை வைத்து இப்போது பின்னப்படும் வியூகங்கள் விஜய்க்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.